ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். பீஸ் புலாவ் ரெசிபி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் லைட்டாக சூடாகி வந்ததும் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு நல்லா பொன்னிறம் வரணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ நான் இதில் 4 பச்சை மிளகா அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் நம்ம வேறு எந்த மசாலா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால நான் 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்க போகிறோம். நான் 1 கைப்பிடி அளவு புதினா இலையும் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே இது நல்லா சுருங்கி வரணும். லைட்டாக இது வெந்து வந்ததும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்ததும் நான் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி லைட்டாக அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமேட்டு இதுக்கு நம்ம ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதும். புளிப்பு ரொம்ப தேவையில்லை. தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வெந்து வரணும் தக்காளி. அதை வந்து குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப சுலபம். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண தெரியல, டக்குன்னு நம்ம இதே கூட ப்ரிப்பேர் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை பேக் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி அந்தளவுக்கு ஊற்றுவீங்களோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்தது லைட்டாக இந்த மாதிரி கொதித்து வரணும். இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்து வந்ததும் இது கூட நம்ம ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1/2 மணி நேரம் வீட்டில் ஆக்கிற அரிசி இருக்குல்ல, அதை ஊற வச்சு சேர்த்துருக்கேன். அரிசி சேர்த்துட்டு ஃபைனலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு டேஸ்டியான பீஸ் புலாவ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கான இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்பைசஸ் ஓவராக இல்லாமல் மைல்டாக நல்லா இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வரக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சாதத்தோடு நம்ம அப்படியே காலிஃப்ளவர் 65 வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். சாச்சா.